ஸ்டாலின் அரசின் சர்வாதிகார போக்கை கண்டிக்கும் விதமாக சட்டப்பேரவைக்கு இரண்டாவது நாளாக கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கருப்பு சட்டை அணிந்தவாறு சட்டப்பேரவையில் பங்கேற்பு. சென்னை பெரம்பூரில் 17 வயது சிறுமியை கட்டாய திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய கணவர் மற்றும் பெற்றோர் மீது வழக்கு. தலைநகர் சென்னையிலேயே குழந்தை திருமணங்கள் நடைபெறும் அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் பின்னடைவை சந்தித்திருப்பதாக மக்கள் வேதனை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறும் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற செயல்களால் பெற்றோர்கள் வேதனை. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மனவளர்ச்சி குன்றிய 35 வயதுடைய பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்கிற சூழல் உருவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 60 வயது முதியவர் போக்சோவில் சிக்கினார். அப்பா என தன்னைத்தானே பட்டம் சூட்டிக்கொண்டு விளம்பரம் செய்யும் திராவிட மாடல் முதல்வர் பெண் குழந்தைகளை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் வீட்டில் தனியாக இருந்த 75 வயது மூதாட்டியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த 40 வயது நபர். திராவிட மாடல் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா நகரில் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு 22 வயதுடைய பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 5 பேர் பிடிபட்டனர். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் குமார் என்பவர் கொலை செய்யப்பட்டு கிடந்ததால் அதிர்ச்சி. அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் ஸ்டாலின் ஆட்சியில் கொலை கொள்ளை என அமைதியிழந்து தவிப்பதாக மக்கள் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே குடும்ப தகராறில் மாமனாரை கொலை செய்துவிட்டு தப்பிய மருமகன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் கொலை கொள்ளை நடைபெறாத நாட்களே இல்லை என மக்கள் விமர்சனம். சென்னை தண்டையார்பேட்டையில் குட்கா விற்பனை தொடர்பான தகராறில் மீனவர் முருகன் என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் இந்த ஸ்டாலின் ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இளைஞர்களிடையே ஏற்பட்ட தகராறில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் படுகாயம். கூலிப்படை கொலை கும்பல் படுகொலைகளை தொடர்ந்து தமிழகத்தில் துப்பாக்கி கலாச்சாரம் தலைதூக்கி இருப்பதால் மக்கள் அச்சம். தூத்துக்குடியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட திமுக கவுன்சிலரின் மகன் உட்பட 4 பேர் சிக்கினர். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரிக்க காரணமே ஆளும் திமுகவினர்தான் என்பதை இந்த சம்பவம் உறுதிப்படுத்தி இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மீனம்பாக்கத்தில் ஹெராயின் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட வட மாநில இளைஞர் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் காய்கறி விற்பனை போல தெருக்கள் தோறும் போதைப்பொருள் விற்பனை நடைபெறுவது மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விரைவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கைதியிடம் கஞ்சா சிக்கியது. நீதிமன்றம் சென்றுவிட்டு சிறைக்கு செல்லும் வழியில் எளிதாக கஞ்சா கிடைக்கும் அளவிற்கு தமிழகம் சீரழிந்திருப்பதாக மக்கள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சிறுவர்கள் வைத்திருந்த கஞ்சா பறிமுதல். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து இளைய தலைமுறை சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே வயதான தம்பதியினரை கட்டி போட்டு 21 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு.
ஸ்டாலின் அரசின் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக உலா வரும் அவலம். சட்டப்பேரவையில் யார் ஆளுங்கட்சி என்பதையே மறந்து அதிமுக தான் ஆளுங்கட்சி என உளறிவிட்டு பதற்றத்தில் உளறியதாக கூறிய திராவிட மாடல் முதல்வர். மன்னிக்கவும், ஆளுங்கட்சியான அதிமுக தவிர்த்து மன்னிக்கவும், ஆளுங்கட்சியான அதிமுக தவிர்த்து மன்னிக்கவும், ஆளுங்கட்சியான அதிமுக தவிர்த்து கட்சியான மன்னிக்கிறேன் எதிர்கட்சியான பதட்டத்தில் இருக்கிறேன் நான். எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் முதல்வர் இப்படித்தான் பதற்றத்தில் உளறிக் கொண்டிருக்கிறாரா? அதனால்தான் தொடர்ந்து நேரலை துண்டிக்கப்படுகிறதா என மக்கள் கேள்வி. விருதுநகர் அருகே காரை முந்திச் செல்வதற்காக அதிவேகமாக இயக்கப்பட்ட அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்து. அரசு பேருந்தில் பயணிக்கவே அச்சப்படும் நிலையை திராவிட மாடல் அரசு உருவாக்கி இருப்பதாக வேதனை. தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவிரி காவல் நிலையம் முன்பு காவல்துறையை கண்டித்து விஷமருந்திய இரு சகோதரர்களில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. தனது சகோதரர் மீது தொடர்ந்த ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை பொய் வழக்குகள் போடுவதாக குற்றம் சாட்டி விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ஜெய் பீம் திரைப்படம் பார்த்து அழுது புலம்பிய திராவிட மாடல் முதல்வர் தஞ்சாவூர் இளம்பெண்ணின் மரணத்திற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்? காவல்துறை மீது தொடர்ந்து முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு இந்த முறை பதில் சொல்லியே தீர வேண்டும் என பொதுமக்கள் ஆவேசம். தமிழகம் முழுவதும் கிராம உதவியாளர் சங்கம் சார்பாக 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம். ஸ்டாலின் அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என கிராம உதவியாளர்கள் முழக்கம். மயிலாடுதுறை அருகே ஸ்டாலின் அரசை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வேளாண் பட்ஜெட் என வேஷம் போடும் திராவிட மாடல் அரசு ஜனவரி மாதம் பெய்த மழையால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு தற்போது வரை நிவாரணம் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் அருகே விவசாயியை வெட்டி கொலை செய்த கும்பலை கைது செய்ய வலியுறுத்தல். பாப்பநாடு காவல் நிலையம் முன்பு பந்தலிட்டு பாடை கட்டி குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய கோரி உறவினர்கள் போராட்டம். தென்காசி மாவட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் பங்கு பெறும் அரசு விழாவிற்காக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருந்து தலா 10,000 வசூலிக்கப்படுவதாக ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. அரசு விழாவிற்கு ஏன் இப்படி அடாவடி வசூல் நடக்கிறது என பொதுமக்கள் கேள்வி. மினிஸ்டர் வர்றாருன்னா சார், அது அவங்க கட்சியை நடத்துகிற ஃபங்க்ஷனுக்கு கட்சி நடத்திட்டு போகணும். அரசு விழா எதுக்கு சார் மேடை போடணும்? ஒவ்வொரு விழாக்களையும் ஒவ்வொரு பிஹெச்சிக்கும் 5,000 ரூபா 10,000 ரூபா, முதல்ல 5,000 ரூபா, நாங்கள் இப்போ 10,000 ரூபா கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க சார். புது மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட போய் என்ன சார் நம்ம கலெக்ட் பண்ண முடியும்? 10,000 ரூபான்னு வாங்கி வச்சாங்க. நம்ம ஹெல்த் மினிஸ்டர் வருது, அடுத்த சீஃப் மினிஸ்டர் வரதுக்கு இன்னும் 20,000 ரூபா கேட்பாங்க. எங்க சார் போய் வாங்குறது? நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஆயாமாக்கு சேலரி கொடுக்கறதுக்கே முடியல சார். ஆயாமா சேலரிக்கே மாசம் 1000 ரூபா கொடுக்கறதுக்கே. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 1610 கிலோ ரேஷன் அரிசி சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ரேஷன் பொருள் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாகவும் ஏழை மக்கள் உண்ணும் உணவில் கூட ஊழல் நடப்பதாகவும் மக்கள் வேதனை. திமுக ஆட்சியில் டாஸ்மாகில் நடந்த ரூபாய் 1000 கோடி முறைகேடு தொடர்பான வழக்கு விசாரணை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம். கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் பாஸ்போர்ட் விசாரணைக்கு லஞ்சம் வாங்கிய தலைமை காவலர் பிடிபட்டார். திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறையிலேயே லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதன் மூலம் எப்படி நியாயம் கிடைக்கும் என மக்கள் கேள்வி.
முக அடையாளம் மற்றும் QR குறியீடு அடிப்படையிலான உடனடி அடையாள சரிபார்ப்பு அம்சங்களை கொண்டுள்ள புதிய ஆதார் செயலி அறிமுகம். பயனர்கள் தங்கள் அடையாளத்தை மொபைல் செயலி மூலமாக துல்லியமாகவும் பாதுகாப்பாகவும் சரிபார்க்க முடியும் என தகவல். ஆப்பிள் நிறுவனத்திற்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கும் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இந்தியாவின் தென் மாநிலங்களில் புதிய தொழிற்சாலையை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல். தமிழகத்தில் ஏற்கனவே ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலை இருக்கும் நிலையில் புதிய முதலீட்டை ஈர்க்க ஸ்டாலின் அரசு எந்த முனைப்பையும் காட்டவில்லை என மக்கள் விமர்சனம். வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 6.25%லிருந்து 6% குறைக்கப்பட்டுள்ளது. ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டிருப்பதால் வீடு வாகன கடனுக்கான வட்டி விகிதம் குறையக்கூடும் என எதிர்பார்ப்பு.